రాను రాను బొంబాయికి రాను రాను బొంబాయికి రాను రాను బొంబాయికి రాను రాను బొంబాయికి రాను. டாக்டர் என்ன சொன்னாரு? கண்ணுக்கு மருந்து விட்டோடனே 6 மணி நேரத்துக்கு கண்ணு திறக்க வேணாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி வாய்க்கு விடுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்குது? எதுக்கு? ஏன்னா வாயில மருந்து விட்டோம்னா 6 மணி நேரம் வாயை திறக்காது இருக்குல்ல, அதுக்கு. கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிரு. நான் கண்ணு திறந்தா ஏறி மேய்ச்சிக்கணும். சத்யா, மணி 12 மணி ஆகி போச்சு. கை வேற பரபரன்னு இருக்குது. நான் வெளியில தரேன். எப்படி கவர்மெண்ட் வயசாக தான் போறேன். எப்படி தண்ணி பாட்டில் வாங்க, வீட்டுக்கு தம்பியார் வாங்க. என் மேல அவ்வளவு பாசமாடி உனக்கு? உன் மேல ஒன்றும் பாசெல்லாம் கிடையாது. அது ஒரு புறா மிச்சம் போய் டிவி வாங்குவேன். சத்யா, வண்டியை சர்வீஸ் விடுறதுக்கு பசங்கிட்ட காசு கேட்டிருந்தேன். எவனும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. நான் போய் என்ன ஏதுன்னு நேர்ல பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? யார் யார்கிட்டயே போய் கேட்ப, என்கிட்ட கேட்க மாட்டியா? அவங்கிட்ட எதிரி காசு என்கிட்ட இல்ல, எங்க அப்பாட்ட இருக்காதா? மூஞ்சி அப்படி போகுது. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா 1 ஹவர்ல 10 லட்சம் ரூபா ரெடி பண்ணிடுவாரு. நீ கேட்கறது 5000 தானே, 5 நிமிஷத்துல உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும்பாரு. சரி சரி, போன் பண்ணி கேளு. கொஞ்ச நேரம் இரு. ரீசார்ஜ் தேதி முடிவடைந்து விட்டதால் உங்கள் மொபைல் சேவைகள் தடை செய்யப்பட்டுள்ளது. காலிங் மற்றும் இன்டர்நெட் சேவைகளை தொடர்ந்து பயன்படுத்த இப்போதே ரீசார்ஜ் செய்யவும். சரி சரி, பேலன்ஸ் போகுது. இந்த செல்ல பண்ணு. உன் போன்ல இருந்து பண்ணா எடுக்க மாட்டாரு. என் போன்ல இருந்து பண்ணாதான் என்னாச்சும் ஏதாச்சும்னு பதறிக்கிட்டு எடுப்பாரு. என் செல்லுக்கே ரீசார்ஜ் பண்ணி விடு. போன் பண்ணி 5 நிமிஷம் பணம் வாங்கிட்டான். 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிருக்கிறேன். நீங்கள் அழைக்கின்ற எண் தற்காலிகமாக செயலில் இல்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். என்னங்க பாக்குறீங்க? அவர் இருக்கிற வேலையில ரீசார்ஜ் செய்ய மறந்துருப்பாரு. அவருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷம் காசு வாங்கிட்டாரு. ஏன்ட்ட இருந்ததே 200 ரூபா தான். அதை வச்சு பெட்ரோல் போட்டு 4 பேர்த்துட்டு போய் காசு கேட்கலான்னு பார்த்தா அதை ஏமாத்தி நீ ரீசார்ஜ் பண்ணது பத்தாதுன்ட்டு உங்க அப்பனுக்கு தான் ரீசார்ஜ் பண்ண சொல்லுங்க. மச்சான், இன்னைக்கு நைட் பார்ட்டி வந்துரு. நான் ரெடி. உன் பொண்டாட்டி எப்படி சமாளிக்க போற? இன்னைக்கு அவன் மண்டையை எப்படி கழுவுறன்னு மட்டும் பாரு. 5 minutes later. யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னவா? குடிக்க கூப்பிடுறானுங்க. நீ என்ன சொன்ன? நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றேன். என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு? என் எக்ஸ் லவர் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னது எக்ஸா? இன்னைக்கு நீ பார்ட்டிக்கு போய் கழுத்து மட்டும் குடிக்கிற. அப்படி மட்டும் குடிக்காத மட்டும் வந்து பாரு. இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியாது. ஜில்லு 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 வென்று நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. லவ் யூ. நிஜமாவா? உண்மையிலுமே சத்தியமாவா? சத்தியமா பொய் இல்லல்ல? பொய்யெல்லாம் எதுவும் இல்லை. ஷாப்பிங் பத்தி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பியூட்டி 10,000, Dress எடுத்து 10,000 ஆக மொத்தம் மாசம் 30,000 செலவாகும். ஓகேவா? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நாய்க்கு லவ் கேட்கறாங்க. ஒண்ணுக்கு போறதுக்கு இல்ல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வாராயா 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 வாராயா, என்ன ஒண்ணு செஞ்சிராத. ஐயோ அம்மா, டேய் காப்பாத்துடா. காமெடி எவ்வளவு சூப்பரா இருக்குது இல்ல? செம்ம காமெடில. அருமையா இருக்குது. ஒரு நிமிஷம் இரு. சொல்லு மச்சி. பயமா இருக்கு. என்னது பயமா இருக்குதா? ஏன்? வீட்ல யாருமே இல்ல. சரி வரியா? சரி மச்சி, இன்னைக்கு நைட் நான் அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி வந்துடுறேன். தனியா தான் இருக்கேன். வந்துடுறேன் மச்சி. சீக்கிரமா வா. உடனே வருதா? நான் வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி ஓகேவா? பயப்படாதா, நான் வந்துடுறேன். ஓகே.
துணி எடுக்க. நானும் வரட்டுமா? சரி வா. ஒரே நிமிஷம் இருங்க. 1 hour later. எடுத்துக்கிட்டி துணி. என்னங்க வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, எந்த ஒரு பொருளுமே இல்ல. ஏய் நிறுத்திரி முன்னா. எப்ப பார்த்தாலும் வீட்டுல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்ட. இருக்குன்னு என்னைக்காவது சொல்லி இருக்கிற? இருக்குன்னு சொல்லி பழவடி முன்னா. அரிசி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் டப்பா காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, காய் இல்லாம ஃப்ரிட்ஜ் பூரா காலியா இருக்கு. என்ன வேணும் உனக்கு? அடுத்து வச்ச நகை எல்லாம் தீர்ப்பு. No, 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 no. தமா இட்லி எடுத்துக்கோவேன். ஏன்டி ராவடி பண்ற? வேணுங்கிற அளவுக்கு போட்டு திங்க மாட்டியா நீ? வயிறு full ஆயிடுச்சு, எடுத்துக்கோவேன். போடு. சரி இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு போடுற. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா இப்படிதான் ராவடி பண்ணுவேன் நீ? எங்க அப்பா அம்மாவெல்லாம் ராவடி பண்ண மாட்டேன். தெருவுல தெருனா இருந்து அடி போட்டு. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண். ஆமாம்மா, நான் இப்பதான் இந்த ரோட்ல புதுசா வரேன். என் பேர் யாருக்குமே தெரியாது. கூப்பிட முடியாது. ஏமா பேர் தெரியாது எப்படிமா கூப்பிடுவ நீ? நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன். எனக்கு பேர் வச்சியா? என்ன பேரு? தெரியாது. ஏமா ஏமா யாருமா நீ? எனக்கே தெரியாத பேர் வச்சா என்ன பிரயோஜனம்? நீ கூப்பிட்டா நான் எப்படி திரும்பி பார்ப்பேன்? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிற வேலைக்கு போகும்போது எந்த பிள்ளைங்களையும் பார்க்க கூடாது. வேலை செய்யற இடத்துல எந்த பிள்ளைங்கிட்டையும் பேசக்கூடாது. வேலை முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நைட் சோறு. அப்படி இல்ல உனக்கு விஷம்தான். என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சத்யா, என்னங்க கண்ணுக்கு மருந்து விட்டுருக்குறேன். அந்த மருந்து அப்படியே அந்த பக்கம் வைய. என்னங்க கடைக்கு போனோம், 50 ரூபாய் இருந்தா கொடுங்க. ஏண்டி முன்னாடியே கேட்க மாட்டியா? இப்பதான் கண்ணுக்கு மருந்து விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன். சரி இந்தா. இதுல 50 எது 200 எது? இது 50, இது 200. 50 ரூபா கொடு. இரு 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 இரு. எனக்கு சில்லறை வேணும். இந்த 200 ரூபாய் கொண்டு போய் சில்லறை முடிச்சு எடுத்துட்டு வா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேட்டிக்கங்க, பயந்துறாரு. என்ன ஒரு 50 ரூபா இருக்கு? மருந்து வச்சு தரேன், கொண்டு போய் கொடுத்துடலாம். என்னங்க மிஷின் மேல 50 ரூபா மருந்து வச்சு தந்துட்டீங்க. இந்தாங்க. ஏய் வெரி குட், சூப்பர். இந்தா இன்னொரு 50 ரூபா வச்சுக்க. நீ ஆட்டை போடணும்னு நினைச்சிருந்தா அங்கேயே ஆட்டை போட்டுருக்கலாம். நீ கொண்டாந்து கொடுத்த பத்தியா, அதுக்கோசரம் உனக்கு கிஃப்ட். என்ன இங்க ஒரு 200 ரூபா இருக்குது? அவர் இப்படிதான் எங்க பாரு காசு இருக்கிறது. கொண்டு போய் கொடுத்தாலும் என்னங்க சேர்த்து 200 ரூபா மருந்து வச்சு தந்தீங்க. இந்தாங்க. இந்தா உன் நேர்மையை பாராட்டி 200 ரூபா கிஃப்ட் வச்சுக்க. நீங்க எங்கேயுமே காசு காணுமே. டிராவல் ஏதாவது வச்சிருக்காரா? இங்கே காணுமே. ஒருவேளை அங்கே ஏதாவது வச்சிருக்காரா? இங்கே காணுமே. வேலைக்காரி வச்சிருக்காரா? சரி, நம்ம கிட்ட இருக்கிற 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவர்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிக்கலாம். அவருக்கு செலவு இருக்குதுல்ல. 1000 ரூபாய் உள்ள மருந்து பண்ணிட்டீங்க. இந்தாங்க. 1000 ரூபாய் லோன் கட்ட பணம் இல்லைன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கொண்டாந்து கொடுத்தா. சோனமுத்தா, சோனமுத்தா, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அது ஒண்ணும் இல்ல தங்க, தினமும் மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் சுகர் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்களா. வந்து நானும் செக் பண்ணிட்டே இருக்கிறது. இதுல ஒண்ணுமே என்னை வச்சு ஒண்ணு காமெடி. என்னடா பிளான்ல இருக்கு நீ?